ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைனா ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி சீக்கிரமாக லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுக்காக இல்லை கேம் டெவலப்மெண்ட்டுக்காக ஆப் டெவலப்மெண்ட்டுக்காக இல்லை ப்ராப்ளம் சால்விங்காக எதுக்காக வேணாலும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம். பட் அது எப்படி சீக்கிரமாக லேர்ன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. நான் 5 மைண்ட் ப்ளோயிங் டிப்ஸ் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் வாட்சிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ். நான் டுட்டோரியல்ஸ் பார்க்கவே வேணான்னு சொல்ல, பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லித்தர டுட்டோரியல்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் டுட்டோரியல்ஸ் பார்க்க வேணாம். அது எப்படி லேர்ன் பண்ணலான்னா, ப்ராஜெக்ட் பண்ணும்போது லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு வைங்களேன். யூடியூப்பில் போய் டுட்டோரியல் சர்ச் பண்ணுறீங்க. அதில் 1 ஹவருக்கு ஒரு டுட்டோரியல் இருக்குது. அதே சமயம் 10 ஹவர்ஸ்க்கு ஒரு டுட்டோரியல் இருக்குது. நீங்கள் 10 ஹவர்ஸில் தான் அதிக கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அவர் 10th ஹார் அந்த வீடியோ முடியும் போது ஃபஸ்ட் ஹாரில் என்ன சொல்லி தந்தாருங்கிறதையும் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய டுட்டோரியல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு பேசிக் லெவல் டுட்டோரியல்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஒரு ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஹெலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எப்படி போடுறது, அப்புறம் லூப்ஸு, வேரியபிள் டிக்ளரேஷன், ஸ்விட்ச் கேஸ், இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் வரும்போது அது எப்படி லேர்ன் பண்ணலான்னா, வெப்சைட்டில் அது எப்படின்னு சொல்லியிருப்பாங்களே டுட்டோரியல்ஸு. ஸோ அதை பக்கத்தில் ஃபோனில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்டில் அதோட இந்த அட்வான்ஸ்டு டாபிக்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் ஒரு அட்வான்ஸ்டு டாப்பிக்கை லேர்ன் பண்ணுமே தவிர, டுட்டோரியல்ஸ் பார்த்து லேர்ன் பண்ணுறதுங்கிறது டைம் அதிகமாக எடுக்கும். சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பட் ப்ராஜெக்ட் மூலமாக நீங்கள் ஒரு டாபிக் லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரி, டிப் 2 என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதே மாதிரி அட்வான்ஸ்டு டாபிக் இருந்துட்டு உங்கள் ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஈஸியாக முடிஞ்சிடாது. நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் அண்ட் பக்ஸ் இருந்துட்டு எக்கச்சக்கமாக வரும். ஒவ்வொரு ஃபீச்சர் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு நினைக்கும் போதும் எக்கச்சக்கமான எரர்ஸ் வரும். ஸோ இது எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே தான் சொல்யூஷன் இருந்துட்டு தேடிக்கணும். உடனே எரர்ஸ் வருது, நான் டுட்டோரியல் சரியாக பார்க்கல, நான் இன்னும் லேர்ன் பண்ணல, இல்லை எனக்கு ப்ரோக்ராமிங்கே வராது, இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு வர்ற எரரை நல்லா படித்து பாருங்கள். அதே வந்துட்டு ஃபைல் லொக்கேஷனோ இல்லை இந்த எந்த லைனில் எரர் இந்த மாதிரிலாம் சொல்லும். ஸோ அது உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒருவேளை அப்படி முடியலைன்னா அந்த எரரை அப்படியே காப்பி பண்ணி, அந்த எரர் மெசேஜை அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்காக ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா எரருக்குமே அவங்க சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே வர்ற எரர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணிங்கன்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிருக்கீங்க, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதான் டிப் 2. எரர்ஸ் வந்தால் அதை நீங்களே ஃபேஸ் பண்ணி பழகுங்க. டிப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணவருக்கு என்னென்ன தெரியுமோ டாப் டு பாட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி நினச்சி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு எண்டே கிடையாது. ஏன்னா இப்போது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேக்கேஜஸ் இருக்கும், புதுசாக ஏதாவது அப்டேட் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி அது வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணணும், பட் எங்கே ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, கூகுளில் போய் கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்னா அவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது சிலதெல்லாம் சொல்லும். அது உங்களுக்கு இருக்கா, அதை பேசிக் குவாலிஃபிகேஷன் அது உங்களுக்கு இருக்கா, அதில் ஏதாவது உங்களுக்கு தெரிலனா அதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஏதாச்சும் இந்த பேசிக்கு, அப்புறம் கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பருக்கு தெரியணும் அப்படிங்கிற அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை லேர்ன் பண்ணிக்கணுமே தவிர, மற்றபடி அதில் இருக்க எல்லா பேக்கேஜஸும் அப்புறம் அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் லேர்ன் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கில்லை வச்சு ஏர்ன் பண்ணுறதோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கோ டைம் இருக்காது. நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இது நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு எக்ஸாம்பிளாக தான் வச்சுருக்கேன். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கும் இந்த எக்ஸாம்பிள் இருந்து சூட் ஆகும். டிப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் மட்டும் டுட்டோரியல் பாருங்கன்னு. பார்க்கும்போது நம்ம மைண்ட் என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி, வேரியபிள் டிக்ளரேஷன் தானே, இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணுமா, ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸ் டாபிக்கு எவ்வளோ சீக்கிரமாக போவோம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்ருப்போம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம மைண்ட் எப்படி திங்க் பண்ணணும்னா, அதை வச்சு நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்ணுற மாதிரியும் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி பெருசாக தான் நம்ம மைண்ட் வந்துட்டு திங்க் பண்ணணும். அதில் தப்பே இல்லை. நம்ம அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். பட் அதே சமயம் பேசிக்ஸ் நல்லா நம்ம லேர்ன் பண்ணுறோமாங்கிறத கவனத்தில் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு நேராக அட்வான்ஸ் டாபிக்ஸ்க்கு போவாங்க.
போய் அங்கே அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகாது, நிறைய எரர்ஸ் வரும். எரர்ஸ் கூட விடுங்களேன், அவங்களுக்கு அடுத்து அந்த ப்ராஜெக்ட் எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாது. இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான். ஸோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, எனக்கு ப்ரோக்ராமிங்கே செட் ஆகலை, எனக்கு ப்ரோக்ராமிங்கே வரல, அந்த மாதிரிலாம் நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக அது ப்ராப்ளம் கிடையாது, அவங்க பேசிக்ஸ் நல்லா படிக்காததான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிக்கோங்க. டிப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீச் அதர்ஸ். நம்ம ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இருந்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரும்போது நம்மளோட நாலேஜ் வந்துட்டு மல்டிப்ளை ஆகும். சொல்லித்தராமல் நம்ம மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கும் போது நம்ம நாலேஜ் டிவைட் ஆகும். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம நாலேஜை மல்டிப்ளை பண்ண தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அது மேபி கொஞ்சம் ஃப்யூச்சரில் மறக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை மறக்காமல் இருக்க என்ன பண்ணலான்னா, உங்களோட சிப்ளிங்ஸ் இல்லை உங்கள் காலேஜ் ஜூனியர்ஸ் நெய்பர்ஸ் யாரையாச்சும் கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் கற்றுக்கிறத சொல்லித்தரலாம். இது அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். ஒருவேளை நீங்கள் டீச் பண்ணுறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக டீச் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் இது ஒரு ஏர்னிங்காகவே மாற்றலாம். எப்படின்னா ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ரன் பண்ணலாம், இல்லைனா யூடியூப்பில் டுட்டோரியல் வீடியோஸ் போடலாம். எவ்ரி திங் இஸ் அப் டு யூ. பட் டீச் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க. ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட நான் இதை லேர்ன் பண்ணேன், இதில் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்குது, நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்ல, நான் உனக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் கேட்டு நீங்கள் சொல்லித்தரலாம். இப்படி பண்ணும்போது நீங்கள் லேர்ன் பண்ணுறது எப்பவுமே மறக்காமல் உங்கள் கூடவே ஒரு ஸ்கில்லாக இருந்துட்டு மாறிடும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ வழக்கம் போல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from admin of Howdy Tamilans.